தமிழ் மக்களுக்கு நல்லது செய்யுமா? அனுரா அரசால் முடியுமா? அனுரா அரசாலும் செய்ய முடியாது. அது அனுரா அரசுக்கும் தெரியும். வணக்கம் இலங்கா போர் ஊடக நேயர்களை மீண்டும் ஒரு சிறப்பு செய்தியோடு சந்திக்கின்றேன். இலங்கை இந்த செய்தி சுதந்திர தினம், அதாவது இலங்கையினுடைய சுதந்திர தினம் அடைந்திருக்கிறது 4ஆம் தேதி 2ஆம் மாதம் 2026. இந்த சுதந்திர தினத்தை எதிர்த்து அல்லது அதை நிராகரித்து கருப்பு கொடி போராட்டம் என்று கருப்பு நாளாக இன்றைய தினத்தை தமிழ் மக்களில் ஒரு குறிப்பிட்ட பகுதியினர் அதனை ஒரு அனுஷ்டித்ததை நாங்கள் பல இடங்களிலே தமிழர் பகுதிகளிலே பார்க்கக்கூடியதாக இருந்தது. யாழ்ப்பாணம், மட்டக்களப்பு, அப்படி பல இடங்களிலே அது நடைபெற்றதை நாங்கள் பார்த்திருக்கின்றோம். ஆம், முன்னைய காலங்களை விட அந்த கரிநாள் போராட்டத்திலே இந்த சுதந்திரம் எமக்கு இல்லை, எமக்கு இன்னும் சுதந்திரம் கிடைக்கவில்லை என்று தமிழ் பகுதியினர், அதுவும் குறிப்பிட்ட கட்சியின் பின்னால் நின்றவர்கள், அந்த கட்சி என்று கூறுவதிலே கட்சி பிரமுகர்கள் பின்னால் நின்றவர்கள், அவர்களுக்கு ஆதரவானவர்கள் மாத்திரம்தான் அதில் கலந்து கொண்டிருந்தார்கள். மக்கள் பெருந்திரளாக கலந்து கொண்டார்கள் என்று நாங்கள் அங்கே திட்டவட்டமாக கூற முடியாது. அப்படியான ஒரு சொற்பமானவர்கள் எல்லாம் கலந்து கொண்டார்கள். இருந்தாலும் உணர்வு பூர்வமாக அனைத்து கட்சிகளும் அந்த கரிநாளிலே அவர்களுடைய முகங்களிலே அவர்களுடைய எதிர்ப்புகளை ஒவ்வொரு குழுக்களுக்கும், அதாவது கரிநாளை கொண்டாடிய குழுக்களுக்குள்ளே எதிர்ப்பாக இருந்து கொண்டு தங்களுடைய முகங்களையும் கருப்பாக வைத்துக் கொண்டு கொண்டாடியதை பார்க்கக்கூடியதாக இருந்தது. சில இடங்களிலே சிலர் கலந்து கொள்ளவில்லை, சில இடங்களிலே கலந்து கொண்டார்கள் என்று தமிழரசு கட்சியை பொறுத்தவரையிலே ஒற்றுமை ஈனவுமாக அந்த கருப்பு நாள் அனுஷ்டிக்கப்பட்டது. அந்த கருப்பு நாள் அனுஷ்டிக்கப்பட்டதன் பின்னணி காரணமும் விருப்பம் இல்லையோ அவர்கள் மற்றவர்களும் கொண்டாடுகிறார்கள். அதை கொண்டாடாமல், அதாவது அனுஷ்டிக்காமல் விட்டால் நிச்சயமாக எங்களையும் தமிழ் தேசியத்திலிருந்து புறந்தள்ளி விடுவார்கள் என்ற ஒரு தேவையோடும் தமிழரசு கட்சிக்குள்ளே நாங்கள் குறிப்பிட விரும்பவில்லை, சில குழுக்கள் கொண்டாடி இருந்த வீரவசனங்கள் பேசி இருக்கின்றன. இது வெறும் மாதிரிதான். ஆனால் அனுரா அரசாங்கம் எங்களுடைய பிரச்சனைகளை தீர்த்து வைக்கவில்லை, ஏதோ ஈழத்தை கொடுப்பது போல தீர்த்து வைக்கவில்லையாக இருந்தால் இது அடுத்த ஆர்ப்பாட்டம் பெரிதாக இருக்கும் என்று சாணக்கியன் அவர்கள் வீரவசனம் பேசியதை பார்க்கக்கூடியதாக இருந்தது. அதே வழியிலே சாணக்கியன் அவருடைய பழைய ஒரு வீடியோ, மொட்டு கட்சியோடு இருக்கின்ற பொழுது இருந்த வீடியோவும் உலா வந்து கொண்டிருந்ததை பார்க்கக்கூடியதாக இருந்தது. சரி, இந்த கரிநாள் அனுஷ்டிப்பை எதிர்ப்பாகவோ ஆதரவாகவோ அனுரா அரசாங்கம் பெரிதாக கண்டுகொள்ளவில்லை, எடுத்துக்கொள்ளவில்லை, எதிர்க்கவும் இல்லை என்றுதான் நாங்கள் கூற வேண்டும். அதே வேளையிலே அனைத்து இடங்களிலேயும் இந்த ஆளுங்கட்சியினுடைய தொண்டர்களும் அந்த அமைச்சர்களும் பாராளுமன்ற உறுப்பினர்களும் இலங்கையினுடைய சுதந்திர தினத்தை கொண்டாடியதையும் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருந்தது. அங்கேயும் கணிசமான மக்கள் கலந்து கொண்டிருந்தார்கள். அங்கே பல்லின மக்கள் கலந்து கொண்டதையும் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருந்தது. இந்த கருப்பு நாள் என்பது உண்மையிலேயே தமிழ் மக்களுக்கு கருப்பு நாள் தான். அது இப்பொழுது மாத்திரமல்ல, இனிமேலும் தமிழர்கள் ஒன்றிணையும் வரையும், தமிழர்களுக்கு தமிழ் கட்சிகள் தமிழர்கள் ஒன்றிணைந்து ஒரே குடையின் கீழ் வரும் வரையும் நிச்சயமாக இது கருப்பு நாளாகத்தான் தொடர்ந்து இருக்கும். இந்த கட்சிக்காரர்களும் தொடர்ந்து செய்து கொண்டுதான் இருக்க போகின்றார்கள். பல்கலைக்கழகத்தில் வருகின்ற அந்த மாணவர்களும் வருகின்றவர்கள் ஒவ்வொருவர்களும் தாங்களே ஒரு தனியனாக வைத்துக் கொண்டு, தங்களை ஒரு தலைவராக வைத்துக் கொண்டு வீரவசனம் பேசி இப்படி அவர்களும் இதனை தொடர்ந்து ஒவ்வொருவரும் செய்யத்தான் போகிறார்கள். அவர்கள் வெளியேறியதும் பிற்பாடு தாங்கள் இந்த கட்சியோடு அந்த கட்சியோடு எந்த கட்சியோடு சேர்ந்து அவர்களும் தங்களுடைய குப்பையை கொட்டப் போகின்றார்கள், அல்லது தங்களது தொழில்துறை அல்லது வெளிநாடு என்று அவர்கள் சென்று அவர்கள் தங்களுடைய வேலையை பார்க்கத்தான் போகிறார்கள். இருந்தாலும் கூட கரிநாளை தொடர்ந்து நாங்கள் கொண்டாடி கொண்டு வருகின்றோம். இந்த கரிநாள், அந்த கரிநாளிலே கொண்டாடப்படுகின்ற எதற்காக அந்த குறிக்கோளை, அந்த வேண்டுகோளை, அதாவது அந்த நாங்கள் முன்வைக்கின்ற அந்த விடயத்தை இந்த அரசுகள் செய்திருக்கின்றனவா? இல்லை, நிச்சயமாக இல்லை. செய்வார்களா? நிச்சயமாக இல்லை, முடியாது. கஜேந்திரகுமார் பொன்னம்பலமோ சாணக்கியனோ அல்லது ஸ்ரீதரன் அவர்களோ ஜனாதிபதியாக வந்தாலும் கூட அவர்களாலும் இவர்கள் கேட்கின்ற விடயங்களை இலங்கையிலே செய்ய முடியாது. ஒன்று,
இருக்கின்ற எதிர்கட்சி விடாது. அது அனுரா கட்சி எதிராக இருந்தாலும் சரி, தமிழ் கட்சி எதிர்கட்சியாக இருந்தாலும் சரி, ரணிலோ பிரேமதாசாவோ அல்லது நாமளும் யார் இருந்தாலும் அவர்கள் எதிர்த்தே பேசிக் கொண்டிருப்பார்கள். அவர்கள் எதிர்கட்சி என்றால் ஆளுங்கட்சி எதை கூறுகிறதோ அதற்கு எதிர்ப்பாக பேசுவதுதான் எதிர்கட்சியினுடைய வேலைகள். அது உலகளாவிய ரீதியில ஒரு எழுதப்படாத சட்டமாக இருக்கிறது. சரி, அது ஒரு புறம் இருக்க, இந்த அனுரா அரசு இந்த கரிநாளையும் முன்வைத்து அல்லது தமிழ் மக்களுடைய விடிவிலே தமிழ் மக்களுடைய சுயநிர்ணய உரிமையோ அல்லது 13 திருத்தமோ ஏதோ ஒரு வகையிலே தமிழ் மக்களுக்கு நல்லது செய்யுமா, அனுரா அரசால் முடியுமா என்று பார்த்தால் நிச்சயமாக எங்களுடைய தமிழ் அரசியல்வாதிகள் கேட்கின்ற அனைத்து விடயங்களையும் அனுரா அரசாலும் செய்ய முடியாது. அது அனுரா அரசுக்கும் தெரியும். முயற்சிக்கின்றோம் என்று கூறுவார்களை தவிர ஓம் என்று ஒரு வார்த்தை கூற முடியாது. காரணம், இலங்கை இருக்கின்ற நிலை, பொருளாதாரம், பிக்குக்களின் ஆதிக்கத்திலே, பௌத்தத்தின் ஆதிக்கத்திலே ஆட்சிகள் இருந்து கொண்டிருக்கிறது. அதே வேளையிலே அதிகப்படியான தமிழ் மக்களை போன்று இஸ்லாமிய மக்களும் இருந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களும் ஒரு தமிழர்களுக்கு, தமிழ் பேசும் மக்களுக்கு ஒரு விடிவை ஏற்படுத்தி கொடுக்கலாம், இணைந்து நிற்போம் என்றால் நிச்சயமாக அங்கே ஒற்றுமை ஈனம்தான் வரும். அங்கே ஒற்றுமை வராது. முஸ்லிம் மக்கள் கடைசி வரையும் தமிழ் மக்களோடு ஒத்துழைத்து நாங்கள் எங்களுடைய தமிழ் பேசுகின்ற மக்களுடைய உரிமையை பெறலாமா என்று கேட்டால், ராகுல் ஹக்கீமை போன்று கனடாவுக்கு போவதற்கு முன்பாக தமிழர்களை சந்திக்க வேண்டும் என்பதற்காக புலிகளை புகழ்ந்து தள்ளியது. காரணம், தனக்கு எதிர்ப்பு இருக்கக்கூடாது என்பதற்காக புகழ்ந்து தள்ளியதும், அங்கே நடந்தது அப்படி நடந்தது, இதுவரை காலமும் கூறாத விடயங்களை கூறியதும், அப்படி செய்வார்களே தவிர நிச்சயமாக அந்த ஹக்கீம் உட்பட யாருமே தமிழ் மக்களோடு, அதாவது தமிழ் பேசுகின்ற மக்களாக அனைவரும் ஒன்றாக இணைவதற்கு அவர்கள் வரமாட்டார்கள். ஒருவர் வந்தா ஒருவர் வரமாட்டார். அப்படி பலவாறாக அவர்களுடைய கட்சிகளும் பிரிந்து போயிருக்கிறது. நிச்சயமாக அது சாத்தியம் இல்லாத விடயம். இருந்தாலும் கூட எங்களுடைய தமிழ் மக்களுடைய சுய உரிமையை அனுரா ஆட்சியிலே பெற முடியுமா என்றால் நிச்சயமாக பெற முடியும். எப்படி பெற முடியும்? அதாவது ராஜபக்ச, ரணில், மைத்ரி, பிரேமதாசா, JR சந்திரிகா இப்படி ஆட்சியாளர்களிடத்தில் பெற முடியாத ஒரு சில விடயங்களை நாங்கள் அனுரா அரசோடு பேசி பெற முடியும். அதில் முதலாவது, தமிழ் பகுதியிலேயும் ஊழல்கள் ஒழிக்கப்படும். தமிழ் பகுதியிலே படிப்படியாக காணிகள் விடுவிக்கப்படும். தமிழ் பகுதியிலே படிப்படியாக அபிவிருத்திகள் ஏற்படும். தமிழ் பகுதியிலே போதைகள் ஒழிக்கப்படும். தமிழ் பகுதியிலே வேலை வாய்ப்பு பட்டதாரிகளுக்கு கிடைக்கும். அதாவது எப்படி கிடைக்கும்? முன்னைய அரசுகள் செய்ததை விட அதிகப்படியாக கிடைக்கும். முழுக்க கிடைக்குமா? நிச்சயமாக அவர்களாலும் முடியாது. பேசலாமே தவிர, அவர்கள் நகர்வுகளை மேற்கொள்ளலாமே தவிர, மற்றைய ஆட்சிகளை விட இந்த இவ்வளவு காலமும் இலங்கை சுதந்திரம் அடைந்த காலத்தில் இருந்து இப்பொழுது வரைக்கும் கடந்த ஆட்சிக்காரர்கள் செய்ததை விட அதிகமாக 2 மடங்கோ 4 மடங்கோ நிச்சயமாக அனுரா அரசால் செய்ய முடியும், செய்யும். அனுரா மீது மக்களுக்கு நம்பிக்கை இருக்கிறது. ஆனால் அனுரா அனைத்து விடயங்களையும் செய்யும். எங்களுக்கு சுய நிர்ணய உரிமையில் எங்களுக்கு நாட்டை பிரித்து தருவார்கள், அல்லது ஒரே நாடு இரு தேசம், அல்லது போலீஸ் பாதுகாப்புகளை, போலீஸ் அந்த அதிகாரங்களை எங்களுக்கு, இதெல்லாம் நடக்காத விடயம். வடக்கு கிழக்கு இணைப்பு நடக்காத விடயம். போர்க்குற்றம் அது நடக்காத விடயம். இது அனுராவாலும் முடியாது. அனுரா விரும்பி செய்வோம் என்று வந்தாலும் அடுத்த கிழமை அனுரா இருக்க மாட்டார், அல்லது அனுராவுடைய ஆட்சி இருக்காது, அல்லது நாடு முழுக்க இராணுவம் தான் காலை விடிய காத்தாலையில் துப்பாக்கியோடு நிற்கும். இது அனுராவால் முடியாத விஷயம். அவர் முயற்சி செய்கின்றேன் என்று கூறலாமே தவிர நிச்சயமாக நடத்த முடியாத விஷயம். இது முடியாத விடயத்தைத்தான் தமிழர்களும் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அழுத்தம் கொடுப்பதில் எந்தவித தவறும் இல்லை. கரிநாளாக கொண்டாடி அவர்கள் அழுத்தம் கொடுத்திருக்கிறார்கள். எங்களுக்கு நடந்த அநீதிகள் இவற்றை நாங்கள் எடுத்து காட்டுகின்ற பொழுது, இப்பொழுது உலகளாவிய ரீதியிலே தமிழர்கள் இருக்கின்ற காரணத்தினால் வேறு மொழிகளிலேயும் மொழிபெயர்க்கப்பட்டு எங்களுடைய
தேவைப்பாடுகளை நாங்கள் உலகறிய செய்திருக்கலாம். அது தமிழ் தரப்பு செய்ததில் அந்த கரிநாள் என்பதில் எந்தவித மாறுபாடும் இல்லை, வேறுபாடும் இல்லை, அதாவது எந்தவித மறுப்பும் இல்லை. நிச்சயமாக அவர்கள் இப்படியான விடயங்களில் தமிழ் கட்சிகள் இதையாவது செய்ய வேண்டும், செய்தார்கள். அவர்கள் ஒற்றுமையாக நின்று செய்யாவிட்டாலும் அனைவரும், அதுவும் ஸ்ரீதரனுடைய ஆதரவாளர்கள் பலர் கலந்து கொள்ளவில்லை. அவர்கள் ஸ்ரீதரன் கலந்து கொள்ளாவிட்டால் அவருக்கு ஒரு இழிவு ஏற்படும். அதைவிட ஸ்ரீதரனை படிப்படியாக தமிழரசு கட்சியிலிருந்து துரத்தி கொண்டிருக்கிறார்கள். ஊழல் குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. பார் லைசன்ஸ் பிரச்சனை போய்கொண்டிருக்கிறது. பூநகரி பிரச்சனை போய்கொண்டிருக்கிறது. அத்தோடு கூட அனுரா அரசோடு தன்னை கைது செய்யக்கூடாது என்பதற்காக அனுரா அரசுக்கு பின்னால் நின்று கை உயர்த்தி கொண்டிருக்கிறார் என்று அவருடைய கட்சிக்காரரை பேசிக் கொண்டிருக்கிறார்கள். பல குற்றங்களை சுமத்தி கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையிலே இவர் இந்த கரிநாளில் அவர் ஆதரவு செலுத்தாமல் விட்டிருந்தால் நிச்சயமாக முழுக்க அவருடைய பின்னால் நிற்கின்ற அந்த தொண்டர்கள், குண்டர்கள், அவர்களும் இவரை உதறி எறிகின்ற, காரி துப்புகின்ற விடயம் வரும் என்பதற்காக குறிப்பிட்ட ஒரு சிலர் ஸ்ரீதரன் உட்பட கலந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அதற்காக அனுராவருக்கு அரசுக்கு அவரை எதிரோ ஆதரவோ என்று நாங்கள் அதனை எடுத்துக்கொள்ள முடியாது. இருந்தாலும் சுமந்திரன் அவர்கள் கலந்து கொண்ட இடங்களிலே அதிகமாக ஸ்ரீதரனுடைய ஆதரவாளர்களை காண முடியவில்லை. காரணம், இரு பகுதிகளிலேயும் மிக முரண்பட்ட கருத்துக்களோடு அவர்கள் அடிபட்டு கொண்டிருக்கிறார்கள் என்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அதாவது டக்ளஸ் தேவானந்தா அவர்களை தமிழ் தேசியம் ஒதுக்கி வைத்தது, தமிழ் தேசிய ஆதரவாளர்கள் ஒதுக்கி வைத்தார்கள், புலிகளின் ஆதரவாக ஒதுக்கி வைத்தார்கள். அதே வேளையிலே தமிழரசு கட்சி ஒதுக்கி வைத்தது. அப்படி இருந்தும் அவரையும் அவர்கள் அரவணைத்து வைத்திருக்கிறார்கள் என்றால் அவர்களுக்கும் ஆட்கள் தேவை. இதை நாங்கள் முழுமையாக நாங்கள் பார்க்கின்ற வகையிலே பார்ப்பதாக இருந்தால் அனுரா தரப்பாலும் அனுரா கூறுகின்ற எல்லா விடயங்களையும் செய்து முடிக்க முடியாது. முடிந்தவரை மற்ற ஆட்சிகள், இதுவரை ஆட்சிகள் இருந்த ஆட்சிகளை விட அதிகமான பட்சம் அனுராவால் செய்ய முடியும், செய்வார் என்ற நம்பிக்கை லங்காபோர் ஊடகத்துக்கும் இருக்கிறது. பொறுத்திருந்துதான் நாங்கள் பார்க்க வேண்டும். தொடர்ந்து இணைந்திருங்கள். லங்காபோர் ஊடகம், லங்காபோர். இச்செய்திகளுக்கு பிரதான அனுசரணை செல்வா சுக் இமோபிலியன், சுவிஸ் நாட்டில் முன்னணி நிறுவனம். தொடர்புகளுக்கு 0795146428. வீடு வாங்க, வீடு கட்ட, வீடு திருத்த மற்றும் வீட்டு கடன். Your future, our vision.